जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 27 பெரியவா கேட்ட ஸ்வர்ண புஷ்பம். காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் பெரியவா எல்லாருக்கும் தர்சனம் கொடுத்து கொண்டிருந்தார். எப்போதும் போல் நல்ல கூட்டம். வரிசையில் வந்து நமஸ்காரம் பண்ணிய பக்தர்கள் புஷ்பங்கள் பழங்கள் என்று மூங்கில் கூடையில் வைத்தார்கள். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பாரிஷதரிடம், ஏண்டா எனக்கு தங்க புஷ்பம் கொண்டு வந்து கொடுப்பாரே, அந்த முதலியாரை எங்க காணோம்? கோடிக்கோடியாக பக்தர்கள் தினமும் வந்து தர்சனம் செய்தாலும் பாண்டுரங்கனுக்கு நாமதேவரை பார்க்காவிட்டால் திருப்தியே வராதாம். அதைப்போல் இந்த காஞ்சி ரங்கனுக்கு எத்தனை வகை புஷ்பங்கள் வந்தாலும் யாரோ ஒரு முதலியார் கொண்டு வந்து கொடுக்கும் தங்க புஷ்பம் வராததால் அந்த முதலியாரை பகவானே தேடினார். பாரிஷதர்கள் ஒன்றும் புரியாமல் முழித்தனர். தங்க புஷ்பமா? முதலியாரா? ஏனென்றால் அப்படி யாரும் எந்த முதலியாரும் தங்க புஷ்பம் கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் பார்த்ததில்லை. பெரியவாளுடைய சிறு அசைவு கூட அர்த்தமாகும் போது அவர் கேட்டது எப்படி வீணாகும்? தற்செயலாக உள்ளூர்கார முதலியார் ஒருவர் தர்சனத்துக்கு வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். அவர் தினமும் வருபவர்தான். அவர் தன் கையில் வைத்திருந்த தங்க அரளி மாலையை பெரியவாளிடம் சமர்ப்பித்தார். முகத்தில் அத்தனை சந்தோஷத்தோடு பெரியவா அந்த தங்க அரளி மாலையை அவ்வளவு நளினமாக வாங்கி தன் சிரசில் போட்டுக்கொண்டார். இந்த முதலியாரை பத்தித்தான் கேட்டேன், அவரே வந்துட்டார். ஏன் வரமாட்டார் சுவாமிகளே? இவர் தினமும் எனக்கு இந்த புஷ்பத்தை கொண்டு கொடுக்கிறார். தங்க அரளி. தெலுங்குல இதுக்கு ஸ்வர்ணகண்டான்னு பேர், சமஸ்கிருதத்துல ஸ்வர்ண புஷ்பம். இவர் தினமும் கொடுக்கறதை நான் தலையில போட்டுக்கிறேன். சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில சேர்த்துக்கிறதில்ல. ஏன் தெரியுமோ? தெரியல பெரியவா. பரமேஸ்வரனுக்கு நிஜமான ஸ்வர்ண புஷ்பந்தான் சமர்ப்பிக்கணுமே தவிர டியூப்ளிகேட் புஷ்பம் சமர்ப்பிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமில்லை. சாக்ஷாத் ஸ்வர்ண புஷ்பம் இருந்தா சமர்ப்பிக்கலாம். தலைமேல் சூரியனை பந்து போல் பண்ணி சூடிக்கொண்டது போல் தங்க அரளி மாலையை போட்டுக்கொண்டு அழகாக சிரித்தார். முதலியாருக்கு சந்திரமௌலீஸ்வரரை விட பெரியவாளிடம்தான் அதிக பிரேமை. அடியேன் கொண்டு வர்ற மாலையை பெரியவா சூடிக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன். பரவசப்பட்டு கண்ணீர் வழிய நமஸ்காரம் பண்ணினார். சில நாட்கள் கழித்துதான் அகஸ்மாத்தாக ஸ்வர்ண புஷ்பத்தின் சூக்ஷ்மம் தெரிந்தது. சாதாரணமாக பால் உள்ள மரத்தின் புஷ்பங்களை பகவானுக்கு சாத்தக்கூடாது என்பது சாஸ்திரம். சாஸ்திர ரூபமான பெரியவா சாஸ்திரத்தையும் மீறவில்லை. அதே சமயம் உண்மையான பக்தரின் மனசையும் சிணுங்க கூட விடாமல் தன் சிரசில் சூடிக்கொண்டு பக்தருக்கு பரவச நிலையை அனுகிரகித்து விட்டார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकरा जय जय